அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் பெல்ஜியத்தில் நடைபெற்ற அஜித் சாரோட கார் ரேசிங்குக்கு தான் போயிருந்தோம். அங்கே எங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாரீங்கன்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். எங்களுக்கு பரிசில் இருந்து போகிறதுக்கு 5 மணி நேரம் பிடிச்சிது ரேஸ் நடந்த இடத்துக்கு போக. நாங்கள் போகிற டைம் ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்க்கிங்குக்கு 12 யூரோவும் என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 18 யூரோவும் எடுத்துருந்துச்சுன்னா அது நாங்கள் விடிய போனதால். ஆனால் ஈவினிங் போன ஆட்களுக்கு பார்க்கிங் காசும் இல்லை, என்ட்ரி டிக்கெட்டும் இல்லை. மேபி அது பின்னேரம் கடைசி நாள்ன்றதால ஃப்ரீயாக விட்டினமோ என்னமோ தெரியலை. ஆனால் ஈவினிங் போன ஆட்களுக்கு இல்லை. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், ஏகே சார் தன்னோட டேர்ன் மாறி ஓடுறதுக்காக தன்னோட 5 நம்பர் ட்ராக்கில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேடியத்துக்கு வந்த ஆக்கள் முக்கால்வாசி பேர் எங்களோட தமிழ் ஆக்கள்னு தான் சொல்லணும். அதுவும் ஏகே சாருக்காக வந்த ஆக்களாக தான் இருந்தவே. மற்றும்படி மற்ற ரேஸ்காரருக்கெல்லாம் இந்த அளவுக்கு கூட பேர் வந்ததாக இல்லை. முன்னுக்கு இருக்கிற ஸ்டேடியத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், பெருசாக ஆக்கள் இருக்க மாட்டேனும். ஆனால் ஏகே சாரோட பாக்ஸுக்கு பின்னுக்கும் அதுக்கு மேலே உள்ள ரெஸ்டாரண்ட்லேயும் நிறைய தமிழ் ஆக்கள் இருக்கக்கூடியதை பார்க்க முடிஞ்சுது. வேறு நாட்டுக்காரர் எல்லாம் ஏகே சார் யார், அவர் என்ன பெரிய ஆளா, அவருக்கு என்னத்துக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கணும், அவரை பார்க்குறதுக்காகன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்துச்சுன்னா, அவைகள் கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் நின்ற ஆக்கள் எல்லாரையும் வீடியோ எடுத்துக்கொண்டு போனதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. முதல் 2 நாளையும் விட கடைசி நாள் நிறைய தமிழாக்கள் வந்திருந்தவை. ஏகே சார் ஓடின கார் டயர் கலட்டி வச்சுருந்தவே பழைய டயர்களை. அந்த டயர்கள் கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருந்தது. அது மாதிரி நிறைய பேர் அப்படி எடுத்துக்கொண்டு போனவே. சாரோட காரோட நம்பர் அந்த டயரில் அடிச்சிருக்கோம் 901. நாங்கள் ரேஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த வெயிட் பண்ணுற டைம் கூட எங்களுக்கு பெருசாக தெரியலை. என்னென்னு சொல்லிச்சுன்னா, சாரை பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் இருந்ததால். அது மட்டும் இல்லாமல் சில டைமில் அந்த பின் கதவுகள் திறக்கும்போது சார் உள்ள ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அவரை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அப்படி ஒரு அழகு, அவரோட என்னென்னு சொல்கிறது, பொறுமை, அவரோட ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே தெரியும், சாரோட ட்ரக்குக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கார் டயர் எவ்வளோ ஸ்பீடாக மாற்றி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புகிறோம்ன்றதை இந்த வீடியோவில் நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏகே சாரை பற்றி சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அவரோட பொறுமை வேறு யாருக்குமே இருக்காதுன்னு தான் சொல்லணும். என்ன சொன்னால், இவ்வளவு ரேஸோட டயர்ட், டென்ஷன் எல்லாத்துக்கும் மத்தியில் தன்னை பார்க்க வந்த ரசிகர்களுக்காக அவர் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவரோட களைப்பை கூட அவர் பெருசாக எடுக்காமல் முழு பேரோடையும் வேறு 2 ஃபோட்டோ எடுத்தது என்னென்னு சொல்கிறது, அது வேறு லெவல். சொல்லவே முடியாது, வார்த்தையால் சொல்ல முடியாது. நேராக பார்த்துருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏகே சார் ரேஸ் முடிகிற டைம் அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக அவரோட பேனுக்குள்ளே வந்தவர். அந்த டைம் வெளியிலேருந்து நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த டைம் கூட அவர் ஹாய் சொல்லி தன் மேட்ச்குரிய விட்டுக்கு எல்லாரோடையும் சந்திக்கிறேன்னு சொல்லி போட்டு போயிருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இதில் சேர்த்துருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தெரியும், சாரோட காருக்காக புது டயர்கள் கொண்டு வந்திருக்கினேன்.
சார் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே சிரித்த முகத்தோடு தான் பதில் சொல்லியிருப்பார், மற்ற கதைச்சிருக்கிறார். அதோட யாருக்குமே முகம் சொலிச்சது கிடையாது. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் எல்லாருக்குமே சிரித்த முகத்தோட, லவ்வோட, உண்மையிலேயே அது ரியல் லவ். மற்றது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சார்ல என்னென்னு சொல்லி சொன்னால், யாரையுமே பிரித்து பார்த்தது கிடையாது. எல்லாரையுமே சார் ஒரே மாதிரி தான் பார்க்குறார். அதுவும் ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் ஒன்று தான் சொல்லணும் சார்கிட்ட. சாரை பார்க்குறதுக்காக நிறைய நாடுகளில் இருந்து நிறைய பேர் வந்திருந்தவை. ஒரு நாள் மட்டும் இல்லாமல் 3 நாள் வந்து இங்கே ஸ்டே பண்ணி, ஹோட்டல் அடித்து ஸ்டே பண்ணி சாரோட ரேஸுக்காகவே வந்து நிறைய பேர் நின்றவை. பாரிஸில் இருந்து கூட அப்படி நிறைய பேர் வந்து நின்றதையும் என்னால் நேராக பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஏகே சாருக்காக எல்லாரும் ரொம்பவே ஆர்வமாக காத்திருந்தோம். Shaggy.